தவிர்க்கும் நல்வரம்தான் எனக்கு நல்குதல் எனக்கு செய்யந்தாய். அன்பிற்கினிய சன்மார்க்க மெய் உறவுகளே, எல்லா உயிர்களும் மண்ணுலகம் அதிலே உயிர்கள் தாம் வருந்துகின்ற வருத்தத்தை ஒரு சிறிது கூட நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று வித்திட்டவர்தான் நம்முடைய வடலூர் வள்ளல் பெருமான். எந்தெந்த துன்பங்கள் மனிதனுக்கு வருகின்றது? பசியால் வருகின்றது, பயத்தால் வருகின்றது, கொலையால் வருகின்றது, இச்சையால் வருகின்றது, எளிமையால் வருகின்றது. இது போன்ற துன்பங்கள் மனித சமுதாயத்தில் நிறைய நிகழ்ந்து கொண்டு இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் தான் இருக்கின்றது. ஒன்று மதுக்கடை, இன்னொன்று மாமிச கடை. ஒன்று தன் உயிரை கொள்ளுகின்ற மதுக்கடை, பிற உயிரை கொள்ளுகின்ற மாமிச கடை. இந்த இரு பாவங்களும் மனிதனுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்துகின்றது என்கின்றதை உணர்ந்தவர்தான் வள்ளல் பெருமானார். அத்தகைய கடைகள் இந்த மண்ணில் இருப்பது வள்ளல் பெருமானாருக்கு ஒரு மாபெரும் இழுக்கு. அதை மூடுவது அரசுக்கு பெருமை. அதற்காக நாம் அனைவரும் வள்ளலாருடைய கொள்கை துண்டறிக்கை எல்லாருக்கும் கொடுங்க, நோட்டீஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுங்கய்யா. ஆகவே இந்த வடலூர் மண்ணில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது, ஒரு மாமிச கடை கூட இருக்கக்கூடாது. புனித பூமியாக அரசு அறிவிக்க வேண்டும். எத்தனையோ நகரங்கள் புனித பூமியாக இருக்கின்றது. காசி, கயா போன்ற இடங்கள், பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற இடங்கள் புனித பூமியா இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு புண்ணிய பூமி கூட இல்லையா? தமிழகத்தில் எத்தனை ஞானிகள், எத்தனை யோகிகள், வள்ளுவ பெருமான் வாழ்ந்த இந்த மண், வள்ளலார் வாழ்ந்த மண், தாய்மானவர் வாழ்ந்த மண், திருமூலர் வாழ்ந்த மண், இத்தகைய பெரும் 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 அருளாளர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் ஒரே ஒரு புனித பூமி கூட இல்லையா? புனித இடம் கூட இல்லையா என்றால் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திய ஒரே சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம், இந்த தமிழ்நாடு. கோவில் நகரமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட புனித பூமியாக அரசு அறிவிக்கவில்லை. ஏனென்றால் நாம் யாரும் வள்ளலாருடைய கொள்கையை எடுத்துச் சென்று அரசினிடத்தில் சேர்க்கவில்லை. நம்மிடம்தான் குற்றம் இருக்கின்றது. வள்ளலாருக்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். நாம் எப்படி அன்னதானம் செய்வதற்கு வரிந்து கட்டி அனைவருக்கும் சாப்பாடு போடுவது மகிழ்ச்சியாக கருதுகின்றோமோ, அதுபோன்று வள்ளலாருக்கு பெருமை சேர்ப்பது நாம் மகிழ்ச்சியாக கருத வேண்டும். ஆகவே இந்த மண்ணில் மதுக்கடைகளும் மாமிச கடைகளும் அகற்ற வேண்டும் என்றால் நீங்கள்